நான் என்னோட இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் காட்டுறேன். இப்போதைக்கு இருக்கிறத வரைய காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் தேடினா இன்னொரு நாள் கோல்டுலாம் காட்டுறேன். இப்போதைக்கு இருக்கிறத வரைய நான் காட்டுறேன். இது என்னோட பிளாக் மெட்டல்ஸ். இருங்க காய்ஸ், நல்லா இருக்குல்ல இது? நான் எனக்கு ரொம்ப பிடிச்சி அதனால வாங்கினேன். இதோ இன்னும் நான் இன்னும் எங்கே கைட்டி பண்ணு தெரியல, அதை தேடி நான் போடுறேன். சரிங்களா? இதுதான் என்கிட்ட இருக்கிறதுலே ஃபேவரட். இப்போ கூட ரீசெண்டாக வீடியோ பண்ணியிருப்பேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. என்கிட்ட இருக்கிறதுலே எனக்கு பிடிச்ச கம்மல்னா இதுதான். இது வந்து பிளாக் மெட்டல் ஜும்காஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பாருங்க கைஸ், இதுதான் யானைக்குட்டி கம்மல். நான் வச்ச பேர் யானைக்குட்டி கம்மல். எவ்வளோ அழகாக பார்த்தீங்களா? நல்லா நான் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வாங்கினேன். அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக எனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ரெட் கலர்ல தான் அதிகமாக இயரிங்ஸ் வச்சுப்பேன். நீ பாருங்க, இது அப்படியே நோஸ் பின்னா கூட வச்சுக்கலாம். ஐயோ गाइस, நீங்களே பாத்தீங்கன்னா வாங்குவீங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குல்ல. பாருங்க, இதையும் நீங்க வந்து இயரிங்ஸா போல. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நான் நினைச்சா நான் நெத்தி சுடியா கூட வச்சுப்பேன். நீங்க கூட நெத்தி சுடி வச்சுக்கலாம். அதை நோஸ் பின்னா கூட போட்டுக்கலாம். கைஸ், இதுதான் நான் நேம் வச்ச முத்துமணி மாலை கம்மல். முத்துமணி மாலை. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குல்ல. இதையும் நீங்க நெத்தி சுடி வச்சுக்கலாம், இயரிங்ஸ் வச்சுக்கலாம், மூக்குத்தி வச்சு நோஸ் பின்னா வச்சுக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, இதுதான் என்னோட கிரீன் கம்மல். ஐயோ மாட்டிக்கிச்சு, ஒரு நிமிஷங்க. இங்க பாருங்க, இது மாட்டிக்கிறதுனால இதுதான் என்னோட கிரீன் கம்மல். நான் இப்போ ஒரே நிமிஷம் இது எடுத்துடுறேன். சரிங்களா? எடுத்தாச்சு. இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குல்ல. இங்க பார்த்தீங்கன்னா இதையும் நீங்க நெத்தி சுடியா வச்சுக்கலாம், அப்புறம் இயரிங்ஸா போட்டுக்கலாம், அப்புறம் நோஸ் பின்னா போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்க விருப்பம். சரிங்களா? ஏன்னா நான் அப்படிதான் போடுவேன். गाइस, இப்போ காட்ட போறது முக்கியமானது 29. இதுதான் என்னோட டெய்லி கோவிலுக்கு போடும்போது. அதுவா டெய்லி இதை நீங்க அநேகமா கிருஷ்ண ஜெயந்திக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட நெத்தி சுடியை இவ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. இப்படி அதோட இயரிங்ஸா போட்டுக்கலாம். இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குல்ல. இந்த இயரிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கைஸ், நான் ஃபஸ்ட்டு வாங்கின பிளாக் மெட்டல்லே ஃபஸ்ட்டு வாங்கினது இதுதான். பார்த்தீங்களா? சின்னதுலேருந்து ஆரம்பிச்சு தான் பேச போனேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். இதை நீங்கள் அழகாக நோஸ் பின்னாகவும் போடுறேன். நான் குத்திருந்தா நான் இதை கண்டிப்பாக நோஸ் பின்னாக போட்டிருப்பேன். ஆனால் நான் மூக்கு குத்தலை, சென்டரில் தான் குத்திருக்கேன். அதனால சென்டரில் போட்டு இப்படி சுற்றுவேன். நான் இப்படி சுற்றுவேன். அதோட இதை நீங்கள் நெத்திச்சுடாக வச்சுக்கலாம், இயரிங்ஸாக வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணது. பாருங்கள் அழகாக இருக்கல. நான் மீஷோவில் இதுதான் ஆர்டர் பண்ணேன். அதே மாதிரி வந்துக்குது. நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணேன்னா இயரிங்ஸ் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணேன்னா அது மீஷோவில் இதுதான். இந்த இயரிங்ஸ் தான். இதுதான் உங்களுக்கு குள்ளியை காட்ட போகிறேன். இங்கே பாருங்க, இவ தான் குள்ளி. இங்கே பாருங்க அழகாக இருக்கல. இதை நீங்கள் நெத்திச்சுடியாக வச்சுக்கலாம், இந்த சைடு மூக்குத்தியாக வச்சுக்கலாம், இந்த சைடு மூக்குத்தியாக வச்சுக்கலாம். அதை வந்து இது 90 ரூபாய் தான். பாருங்கள், சிம்பிளாக 90 ரூபாய் தான். ஆனால் இப்போ தான் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பாருங்களேன், என் இரு கண்கள் மாரி இருக்குல்ல. நான் இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள். சாரி, இவ கொஞ்சம் உட்காந்துட்டா. ஏன்னா இவ கொஞ்சம் உடஞ்சி போயிட்டா. அதனால நான் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், கலராக அழகாக இருக்கிறதுனால நான் வாங்கினேன். இது 150 ரூபா. தேமா? இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக. நான் கலராக இருக்கிறதுனால இதை நீங்கள் நோஸ் பின்னா போட்டுக்கலாம், நெத்தி சுடியாக போட்டுக்கலாம். ஆனால் அழகாக இருக்கும். இது உடஞ்சதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது உடஞ்சதுனால நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இங்கே பாருங்க, இது உடஞ்சிச்சுன்னா இதை அழுக்காக எடுத்துங்க. இது இப்போ நம்ம தேவைப்படாது. என்ன உங்களுக்கு என்ன இயரிங்ஸ் இருக்குன்னா அதை இதுக்கு மாட்டிக்கங்க. இதை மட்டும் தனியாக எடுத்துட்டு அழகாக போட்டுக்கலாம். குண்டு அதுங்களே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இது நோஸ் பின் மாதிரியே நீங்கள் காட்டலாம். இங்கே பாருங்க, நோஸ் பின், இந்த பக்கம் நோஸ் பின், இந்த பக்கம் நோஸ் பின். அப்புறம் இது அழகாக இது போட்டாலே பாருங்க தனியாக ஒரு அழகாக இருக்கா. அந்த மாரி இது ஒரு ஐடியா, நல்ல ஐடியா. நீங்கள் நினச்சா பொட்டா கூட வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து நெத்தியில் இதை குத்திக்கணும். நெத்தியில் குத்திக்கணும், அழகாக இறங்கும். அதான் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். நீங்களால பொட்டு அழகாக வச்சுங்க. இந்த பின்னுக்கு வந்துங்க அப்படியே ஒன்றும் இல்லை, சும்மா இப்படி இறக்குங்க. இறக்கிட்டா அது உள்ளே போயிடும். நீங்கள் பொட்டா வச்சுக்கலாம். கடைசி வரையும் உங்கள் நெத்திலே இருக்கும். தேங்க்யூ கைஸ், பை பாய்.
எனக்கு ஷாப் நேம் தெரியல, ஆனா இதை நான் டி நகர்ல தான் வாங்கினேன் தெரியுமா. டி நகர்ல கண்டிப்பா போங்க, உங்களுக்கும் கிடைக்கும். பாய் காய்ஸ்.